இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புடைய கடைசி லேயரை பாதுகாக்கக்கூடிய மேன்பேட் வகையை சேர்ந்த DRDO V-SHORAD ஏவுகணைகளை இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் ராஜஸ்தானில் உள்ள போக்ரான் ஃபயரிங் ரேஞ்சஸில் ஹை ஸ்பீட் டார்கெட்ஸுக்கு எதிராக இந்த V-SHORAD ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டுச்சு. இந்த சோதனைகளில் அதோடைய இலக்குகளை எல்லாம் வெற்றிகரமாக தாக்கி அழித்து அதோடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் இன்டர்செப்ஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு V-SHORAD. உள்நாட்டிலே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த V-SHORAD ஏவுகணைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ், மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ், வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ்னு பல அடுக்குகளாக இருக்கும். இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டோட வெவ்வேறு லேயர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒவ்வொரு லேயருக்கும் அதோடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான பல விதமான ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸை நாம் பயன்படுத்துகிறோம். லாங் ரேஞ்ச் எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன்ஸுக்காக நம்மக்கிட்ட பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸுக்காக நாம் S-400 பயன்படுத்துகிறோம். ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸுக்கு பேரக்கேட், ஆகாஷ், ஸ்பைடர்னு பல விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த வகையில் வெரி ஷார்ட் ரேஞ்ச் லேயரை பாதுகாக்க மேன்பேட் வகை ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும். இப்போது இந்தியா இக்லா வகை மேன்பேட்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் வெரி ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸுக்காக இந்தியா இந்த உள்நாட்டிலே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட DRDO V-SHORAD மிசைல்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் லேயரோட இன்னர்மோஸ்ட் லேயர் தான் V-SHORAD லேயர். V-SHORADோடைய விரிவாக்கம் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ். பொதுவாக 10 கிலோமீட்டருக்கும் கம்மியான ரேஞ்சு தான் V-SHORAD ஏவுகணைகளுடைய ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்திய பாதுகாப்பு படைகள் V-SHORAD அதாவது 10 கிலோமீட்டருக்கும் கம்மியாக உள்ள வான்பரப்பை பாதுகாக்க இக்லா-M ஏவுகணைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய தயாரிப்பான இக்லா-M ஏவுகணைகள் 1980களிலிருந்தே இந்திய பாதுகாப்பு படைகள் கிட்ட இருக்குது. பழசாகிக்கிட்டே இருக்கிற இக்லா-M ஏவுகணைகளை அப்கிரேட் பண்ணி நவீன இக்லா-S ஏவுகணைகளை ரஷ்யா உருவாக்கியிருக்காங்க. இந்திய பாதுகாப்பு படைகள்கிட்ட இருக்கிற இக்லா-M ஏவுகணைகளுடைய தொழில்நுட்பம் எல்லாம் பழசாகிட்டதுனால இக்லா-S ஏவுகணைகளை வாங்க விருப்பம் தெரிவித்தாங்க இந்திய பாதுகாப்பு படைகள். மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ணவும் வெளிநாட்டு ஆயுத இறக்குமதியை குறைக்கிற விதமாகவும் இக்லா-S ஏவுகணைகள் வாங்குறத டிலே பண்ணிக்கிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் பேசிஸில் குறைந்த எண்ணிக்கையில் இக்லா-S ஏவுகணைகளை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்க. இக்லா-S ஏவுகணைகளை ப்ரொக்யூர் பண்ணுறதுல ஏற்பட்ட டிலேயை ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டு வெறும் ஒரு வருஷத்துக்குள்ளே DRDO இந்த V-SHORAD ஏவுகணைகளை உருவாக்கினாங்க. இந்த V-SHORAD ப்ரோக்ராமுக்கான அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டியை ஜனவரி 11, 2023 அன்னைக்கு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி கிடைக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே V-SHORAD ஏவுகணையோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டெஸ்ட்டை DRDO சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. V-SHORAD மிசைல்ஸை உருவாக்குற தொழில்நுட்பம் அவங்கக்கிட்ட இருக்கணும், குறுகிய காலத்தில் அவங்களால இந்த வகை மிசைல்ஸை உருவாக்க முடியுங்கிற பாயிண்ட்டை இது மூலமாக DRDO ப்ரூவ் பண்ணினாங்க. அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி கிடச்சதுக்கு அப்புறமா மார்ச் 2023 மறுபடியும் அதோடைய ஃப்ளைட் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு DRDO V-SHORAD ஏவுகணைகள். பிப்ரவரி 2024 இந்த மிசைல்ஸுடைய இன்டிகிரேட்டட் ட்ரையல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 2024 இந்த மிசைல்ஸ் ஹை ஆல்டிடியூட் ட்ரையல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சு. இந்த நிலைமையில் தான் அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் போக்ரான் ஃபயரிங் ரேஞ்சில் நடந்த ட்ரையல்ஸில் அப்ரோச்சிங், ரிட்ரீட்டிங், கிராசிங்னு 3 மோட்ஸ்லையும் அதோடைய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்து அதனுடைய திறமையை ப்ரூவ் பண்ணியிருக்கு DRDO V-SHORAD மிசைல்ஸ். போக்ரானில் நடந்த இந்த ட்ரையல்ஸை கம்ப்ளீட் பண்ணினதன் மூலமாக அதோடைய டெவலப்மெண்டல் ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே DRDO V-SHORAD மிசைல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மிசைல்ஸோட ஏர்லி யூசர் ட்ரையல்ஸ் நடக்கும். இந்த மிசைல்ஸோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த மிசைல்ஸ் சர்வீஸில் இணையும். 4th ஜென்ரேஷன் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வகையை சேர்ந்த இந்த V-SHORAD மிசைல்ஸை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணியிருக்கிறது ஹைதராபாத்தில் இருக்கிற DRDOவோட ரிசர்ச் சென்டர் இமாரத். ரிசர்ச் சென்டர் இமாரத் மட்டும் இல்லாமல் DRDOவோட மற்ற லெபார்ட்டரிஸும் இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸும் இந்திய பாதுகாப்பு படைகளும் இந்த V-SHORAD ப்ராஜெக்ட்டுக்கு ஆரம்பத்திலிருந்தே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட 2 டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னர்ஸையும் DRDO சூஸ் பண்ணிட்டாங்க. டியூவல் த்ரஸ்ட் மோட்டர்ஸால் ப்ரொப்போல் செய்யப்படுற இந்த மிசைல்ஸ் குறுகிய தூரத்தில் உள்ள ஏரியல் த்ரெட்ஸ் அதாவது வான்வழி அச்சுறுத்தல்களை தாக்கி அழிக்கிற திறமை உள்ளது. மினியேச்சரைஸ் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்டெகிரேட்டட் ஏவியானிக்ஸ் மாதிரியான பல புது தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய நவீன ஏவுகணை தான் DRDO V-SHORAD. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக சுமந்துக்கிட்டு போகிற விதமாக தான் இந்த மிசைல்ஸும் அதோடைய லான்ச்சஸும் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த மிசைலுடைய ரேஞ்ச் 250 மீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த மிசைலுடைய ஃப்ளைட் ஆல்டிடியூட் 3500 மீட்டர். இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் மாக் 1.5. இந்தியன் ஆர்மி V-SHORAD சிஸ்டமுடைய 500 லான்ச்சஸையும் 3000 மிசைல்ஸையும் வாங்குற பிளானில் இருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் நேவியும் இணைஞ்சு V-SHORADோடைய 300 லான்ச்சஸையும் 1800 மிசைல்ஸையும் வாங்குற பிளானில் இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிளான்டு தான், ஆக்சுவல் நம்பர்ஸ் மாறலாம். DRDO V-SHORAD சிஸ்டம் இந்திய வான் பாதுகாப்பு திறனை கணிசமாக உயர்த்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக சமீப காலமாக பெருகி வர ட்ரோன் அச்சுறுத்தல்களை இந்த V-SHORAD திறம்பட எதிர்கொள்ள உதவும்னு நம்பப்படுது. இந்த வீடியோவில் DRDOவோட V-SHORAD மிசைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட போகிற TEDBF போர் விமானங்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.